வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலாக இந்த சேனலை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் பூண்டி எனும் ஊரில் உள்ள அருள்மிகு ஊன்றீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? சிவன் கிழக்கு பார்த்தபடி சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். சுந்தரருக்கு ஊன்றுகோல் கொடுத்தவர் என்பதால் இவருக்கு ஊன்றீஸ்வரர் என்று பெயர். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வித்தியாசமாக இவருக்கு வடைமாலை சாத்தி வழிபடுகின்றனர். கருவறைக்கு முன்புறம் உள்ள நந்தியின் வலது கொம்பு ஒடிந்து இருக்கிறது. அருகில் சுந்தரர் இடது கையில் ஊன்றுகோல் வைத்தபடி காட்சி தருகிறார். கண் பார்வை இழந்த கோலத்தில் இருக்கும்படியாக இவரது சிலை சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 250வது தேவார தலமாகும். இங்குள்ள விநாயகர் வலம்புரி விநாயகர். இக்கோவில் முதலில் பூண்டிக்கு அருகே உள்ள திருவலம்புதூர் ஏரியின் அருகே இருந்தது. பிற்காலத்தில் இக்கோவில் பூண்டி பகுதியின் மத்தியில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பிரதான வாசலுக்கு நேரே மின்னொளி அம்பாள் சன்னதி இருக்கிறது. ஒரே இடத்தில் நின்று சுவாமி அம்பாள் இருவரையும் வழிபடும்படி அமைந்துள்ளது. பிரகாரத்தில் சண்முகர் 6 முகங்களுடன் வள்ளி தெய்வானையுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். அதேபோல் நின்ற நிலையில் நவக்கிரகங்கள் மகாலட்சுமி ஆகியோர் தனித்தனி சன்னதியில் இருக்கின்றனர். பைரவர் 8 கைகளுடன் கால பைரவராக தெற்கு பார்த்தபடி இருக்கிறார். இவருக்கு அஷ்டமி நேரத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடக்கிறது. இக்கோவிலுக்கு அருகிலேயே பாடல் பெற்ற தலங்களான கூவம், திருப்பாசு ஆகிய தலங்கள் அமைந்திருக்கிறது. சுந்தரர் கண் தெரியாமல் ஊன்றுகோலை வைத்துக் கொண்டு தடுமாறிய போது அம்பாள் அவருக்கு வழிகாட்டி கூட்டிச் செல்வதற்காக கிளம்பினார். ஆனால் சிவன் தடுத்து விட்டாராம். இதனை உணர்த்தும் விதமாக அம்பாளின் இடதுகால் சற்றே முன்புறம் நகர்ந்து இருக்கிறது. பின் அம்பாள் சுந்தரரிடம், மனிதர்கள் தவறு செய்வது இயற்கை. ஒவ்வொருவர் செய்யும் தவறுகளும் அவர்களுடைய ஊழ்வினைக்கேற்பவே நிகழ்கிறது. தற்போது கண்கள் பறிக்கப்பட்டிருப்பதும் ஒரு ஊழ்வினை பயனே. எனவே கலங்காது செல்லுங்கள் என்று கூறினாள். தகுந்த காலத்தில் அவர் அருளால் பார்வை கிடைக்கும் என்று தாய்மை உணர்வுடன் இனிய சொற்கள் பேசி சுந்தரரை சாந்தப்படுத்தினாள் அம்பாள். மேலும் சுந்தரர் தடுமாறாமல் நடந்து செல்லும் வழியில் மின்னல் போன்ற ஒளியை காட்டி வழிகாட்டினாளாம். இதனால் அம்பாள் மின்னொளி அம்பாள் என்றும் கனிவாய் மொழிநாயகி என்றும் அழைக்கப்படுகிறாள். இந்த அம்பாள் மிகவும் வரப்பிரசாதியானவள். வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாதவர்கள், மன உளைச்சலால் அவதிப்படுபவர்கள், குடும்பம் தொழில் விருத்தி இல்லாதவர்கள் சுவாமியுடன் வேண்டிக் கொண்டால் மன அமைதியும் வாழ்க்கையின் மீது விருப்பமும் வரும் என்கிறார்கள். வாழ்க்கையே இருண்டு விட்டதாக கவலையில் இருப்பவர்களுக்கு அம்பாள் ஒளி கொடுத்து வாழ வைக்கிறாள் என்பது நம்பிக்கை. பொதுவாக தங்கள் மீதே நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை தந்து அவர்களை வாழ வைக்கும் தலமாக இந்த கோவில் திகழ்கிறது. எனவே இக்கோவிலை நம்பிக்கை கோவில் என்றும் சொல்கிறார்கள். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். திருவாரூரில் பறவையாரை மணந்து கொண்ட சுந்தரர் திருவெற்றியூரில் சிவசேவை செய்து வந்து சங்கிலியார் எனும் பெண்ணை சிவனை சாட்சியாக வைத்து அவளை விட்டு பிரியமாற்றேன் என்று சத்தியம் செய்து மணந்து கொண்டார். ஆனால் அவர் சத்தியத்தை மீறி திருவெற்றியூரை விட்டு திருவாரூருக்கு கிளம்பினார். சுந்தரர் திருவெற்றியூரின் தலத்தின் எல்லையை விட்டு வெளியேறிய போது சிவன் அவரது 2 கண்களையும் பறித்து கொண்டார். சத்தியத்தை மீறியதால் தன் கண்கள் பறிபோனதை உணர்ந்த சுந்தரர் சிவனிடம் தனக்கு கண்கள் தரும்படி வேண்டினார். அவரோ கண்கள் தரவில்லை. 2 கண்களும் தெரியாமல் தட்டு தடுமாறியபடியே திருவாரூர் செல்லும் வழியில் இத்தலம் வந்தார் சுந்தரர். இங்கு சிவனிடம் தனக்கு கண்கள் தரும்படி கேட்டார். சிவனோ அமைதியாகவே இருந்தார். சுந்தரர் விடவில்லை. பரம்பொருளாகிய நீங்கள் இங்குதான் இருக்கிறீர்களா? இருந்தால் எனக்கு கண்கள் தருவீர்களே என்று சொல்லி வேண்டினார். சுந்தரரின் நிலையை கண்டு இறங்கிய சிவன் அவருக்கு ஒரு ஊன்றுகோலை மட்டும் கொடுத்து, நான் இங்குதான் இருக்கிறேன், நீங்கள் செல்லுங்கள் என்றார். தன் நண்பனான சிவன் தனக்கே அருள் செய்யாமல் விளையாடுகிறாரே என்று எண்ணிய சுந்தரருக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் தனக்கு கண்கள் தரும்படி சிவனிடம் வாக்குவாதம் செய்தார். சிவனோ இறுதி வரையில் அவருக்கு கண்கள் தரவில்லை. கோபம் அதிகரித்த சுந்தரர் சிவன் கொடுத்த ஊன்றுகோலை ஓங்கி வீசினார். அப்போது ஊன்றுகோல் அங்கிருந்த நந்தியின் மீது பட்டுவிட்டது. இதனால் நந்தியின் கொம்பு ஒடிந்து விட்டது. பின் சுந்தரர் தன் யாத்திரையை தொடர்ந்து இங்கிருந்து காஞ்சிபுரம் சென்றார். இக்கோவிலின் மூலவர் ஊன்றீஸ்வரர், ஆதார தண்டேஸ்வரர், உற்சவர் சோமாஸ்கந்தர், தாயார் மின்னொளி அம்பாள், தலவிருச்சம் இலந்தை மரம், தீர்த்தம் கொசஸ்தலை நதி, கைலாய தீர்த்தம், புராண பெயர் பழம்பதி, திருவெண்பாக்கம், இப்போது இருக்கும் பெயர் பூண்டி. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை.
மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் திருவள்ளூரில் இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் பூண்டி இருக்கிறது. திருவள்ளூரில் இருந்து அடிக்கடி பஸ் வசதி உண்டு. அருகில் உள்ள ரயில் நிலையம் திருவள்ளூர், அருகில் உள்ள விமான நிலையம் சென்னை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.